மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அதுக்கப்புறம் நம்ம அங்க போயிடலாம். ஐஷு, உன் டாடி இங்க வந்து ஒரு நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள எல்லாத்தையுமே தலைகீழ ஆக்கணுமா? என்னாச்சு மம்மி? வழக்கமா எத்தனை மணிக்கு நீ தூங்க போவ? 9 o'clock. இப்ப என்ன டைம் ஆகுது? டாடி என்ன டைம்? 10 o'clock. 10 o'clock. 10 o'clock வரைக்கும் முடிச்சிட்டு இருக்கலாமா? வந்து தூங்கணும்னு உனக்கு தெரியாதா? நீங்களும் வாங்க டாடி, நம்ம 2 பேரும் ஒன்னா தூங்கலாம். இல்லடா தங்கம், நான் இங்கே படுத்துங்கிறேன், நீ மம்மி கூட போய் படுத்து. மம்மி, அப்ப நீங்க எங்க படுங்க, நம்ம இங்க சேர்ந்து படுத்துக்கலாம். இல்ல, நான் அங்கதான் படுப்பேன். முன்னாடிலாம் நம்ம 3 பேரும் சேர்ந்து தானே படுப்போம். இப்ப ஏன் சேர்ந்தே படுக்க மாட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல செல்லம், கொஞ்சம் வேலை இருக்கேன்னு பார்த்தேன், மத்தபடி ஒண்ணும் இல்ல. நாம சேர்ந்து தூங்கலாமா? ஓகே. ஐ ஜாலி ஜாலி ஜாலி. மம்மி டாடி நான் 3 பேரும் கட்டில ஒன்னா படுக்க போறோம். டாடி ஒரு ஸ்டோரி சொல்லுங்க டாடி. ஸ்டோரிக்கெல்லாம் எங்க டைம் இல்ல, பேசாம தூங்கு. ஒரே ஒரு ஸ்டோரி மம்மி, அது கேட்டுட்டு நான் அப்படியே தூங்கிடுவேன். டாடி சொல்லுங்க டாடி ப்ளீஸ். சரி சொல்றேன். ஒரு பெரிய காடு, அந்த காட்டுல ஒரு சிங்கம் இருந்துச்சாம். சிங்கம்னா லயனா டாடி? ஆமா, சிங்கம்னா லயன். ஓகே. அந்த லயன் மொத்த காட்டுக்கும் ஒரு ஆர்டர் போட்டுச்சான். என்ன ஆர்டர்? அது ஒரு ஆர்டர், அது என்ன ஆர்டர் நான் சொல்றேன், வெயிட் பண்ண. அந்த ஆர்டர் எப்படின்னா, டெய்லி ஒரு அனிமல் அதுக்கு டின்னருக்கு வந்துடணும். டாடி இது என்ன டாடி, என்ன அநியாயமா இருக்கு? அது எப்படி டாடி டெய்லி ஒரு அனிமல் டின்னருக்கு போக முடியும்? சில லயன் இப்படி எல்லாம் தான் அநியாயம் பண்ணிட்டு இருக்கு. நாம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும். சரி சொல்லுங்க. இப்படியே ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு முயல் அதோட டின்னருக்கு போக வேண்டியது இருந்துச்சு. ஐயோ பாவம் டாடி, முயல் குட்டியா இருக்கும், அத போய் டின்னருக்கு அனுப்புனா அது என்ன பண்ணும்? நீ கேக்குறது கரெக்ட் தான், ஆனா வேற வழி இல்லையே. அந்த முயலும் டின்னருக்கு போயிடுச்சு. கதையெல்லாம் சொல்லி தூங்க வைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. தீபன், ஐஷு தூங்கிட்டா. ஆமா, ஐஷு தூங்கிட்டா. தீபன், நான் ஐஷு தூங்கிட்டான்னு சொன்னேன். எனக்கு புரியுது தீபிகா, தமிழ்ல தானே சொன்ன, எனக்கு புரியுது. அதான் நானும் தூங்க போறேன். தீபன், கட்டில்ல 3 பேர் தூங்க முடியாது. அது மட்டும் இல்லாம நீ, நான், ஐஷு 3 பேரும் ஒரே கட்டில்ல படுக்க முடியாது. அதனால நீ அந்த ரூம்ல போய் தூங்குன்னு சொன்ன. ஏமா இவ்வளவு நேரம் 3 பேரும் ஒன்னா சிரிச்சு பேசி தானே இருந்தீங்க, ஒரே கட்டில படுத்தா என்ன தப்பு? ஒரே கட்டில எல்லாம் படுக்க முடியாது மாமா, அது சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. நீங்க எதுவும் பேசாதீங்க. ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு, அந்த பொண்ணு மட்டும் வந்தா அவளை அப்படியே கூட்டிட்டு போயிடலாம். டேய் கண்ணா, என்ன எந்த பக்கம்? ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு, அதான் சும்மா இந்த பக்கமா வந்தேன். ஷிஃப்ட் முடிஞ்சதுன்னா எதுக்கு இந்த பக்கம் வர? அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதானே? நம்ம முருகனை தேடிட்டு இருந்தேன், அவன் இந்த பக்கம் வந்தானான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். முருகெல்லாம் இந்த பக்கம் ஒன்றும் வரல, நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. ஆமா, நீ என்ன ஓவரா மிரட்டிக்கிட்டு இருக்க? நீங்க ரூம் பாய் தானே, ஏதோ மேனேஜர் மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்க. நான் ரூம் பாய் தான், ஆனா இந்த பக்கம் யாரையும் விடக்கூடாதுன்னு மேனேஜர் சொல்லியிருக்காரு. போதுமா? கிளம்பு. வேற
இவன் மொழியே சரியில்லையே. மேனேஜர்கிட்ட சொல்லி முதல்ல இவனை தூக்கணும். வழக்கமா நான் சொல்றது அப்படியே கேப்பா. குழந்தை மாதிரி கேப்பா. என் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். நீ வேணா வரதனை கூட கேட்டு பாரு. அப்படிதான் அவ பணம் எடுத்துட்டு வா, நகை எடுத்துட்டு வான்னு வர சொன்னேன். ஆனா இன்னைக்கு என்னமோன்னு தெரியல, ரொம்ப முரண்டு பிடிக்கிறா. 2 விஷயத்த அவ கண்டுபிடிச்சிட்டா. ஒன்னு நகை விஷயம், நகையை கையில தரமாட்டேன்ட்டாடா. தரமாட்டேன்னா சொன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தரேன்னு சொன்னா மச்சான். இப்பதானே மச்சான் நமக்கே வேணும். கல்யாணமே நடக்க போறது இல்லையே. சரி, வேற என்ன மச்சான் பண்ண மாட்டேன்னு சொன்னா? மயக்க மருந்து கலந்த பிரியாணி கொடுத்தேன், ஜூஸ் கொடுத்தேன், 2த்தையுமே சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டா. மச்சான், அவ குடும்பத்தை விட்டுட்டு வந்திருக்கா, கொஞ்சம் ஃபீலா இருக்கும்ல. டேய், பொண்ணுங்களை பத்தி உனக்கு தெரியுமா இல்ல எனக்கு தெரியுமா? என்னதான் அவங்க குடும்பத்தை விட்டு வந்தாலும் அவங்க யார் கூட வந்தாங்களோ அவனை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் சொல்றத அப்படியே கேட்பாங்க. ஆனா இவ கேட்க மாட்டேங்கிறாளே. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. என்ன மச்சான் நினைக்கிற? அவ சுதாரிச்சிட்டான்னு நினைக்கிறியா? அதான் மச்சான் எனக்கும் யோசனையா இருக்கு. நான் அப்படிலாம் நினைக்கல மச்சான், அவ எப்பயும் போலதான் இருக்கா. நீ வந்தான் அப்படி நினைக்கிறான். டேய், உனக்கு என்ன வேணும்? நீங்க என்ன பண்ற? வேற எதுவும் வேணுமான்னு கேட்க வந்தானே. நீ வெளியேறு. ஏதாவது வேணா நான் கூப்பிடுறேன், சரியா? சரிண்ணே. டேய், இங்க வா. என்ன பார்த்துட்டு சும்மாலாம் போக கூடாது. இந்த வச்சுக்கோ குடி. அப்புறம் அந்த பொண்ணு மேல எப்போ ஒரு கண்ணு வச்சுக்கோ. அவ எங்கேயும் போயிடக்கூடாது. சரி, ஓகேண்ணே. சார், நான் வெளியில வெயிட் பண்றேன். போ. மச்சான், நான் மயக்க மருந்து கலந்து கொடுத்த பிரியாணியும் சாப்பிடல, ஜூஸையும் குடிக்கல. அதனாலலாம் நான் அவளை சும்மா விட மாட்டேன். பணம் தானா கனிலனா புகை போட்டு தனியா வைக்கிறது தான் என் ஸ்டைலு. இன்னைக்கு எப்படியாச்சும் அவளை முடிக்கணும். முடிக்காம நான் விடவே மாட்டேன். முடிக்கிறேன். அண்ணே, மயிலு, எனக்கு ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு. நான் ஹோட்டலுக்கு பின்னாடி தான் வெயிட் பண்றேன். நீ உடனே கிளம்பி வா, இங்க இருந்து போயிடலாம். அண்ணா எப்படி நான் வர முடியும்? இங்க வெளியே தானே அந்த தினேஷ் கால் போட்டு வச்சிருக்கான். ஆமா, நானும் பார்த்தேன். அதனாலதான் என்னாலயும் வர முடியல. எப்படியாச்சும் வந்துரு மயிலு. அந்த தினேஷ் அங்க குடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் அங்க வந்தானா அவன் நிச்சயமா உங்ககிட்ட தப்பா நடப்பான். நீ வந்துரு. எனக்கு புரியுதுண்ணே, ஆனா இப்போ என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலையே. அண்ணா அண்ணா, அவன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். நான் அப்புறமா பேசுறேன். மயிலு, அவன் சந்தேகப்படுற மாதிரி மட்டும் நடந்துக்காத. அப்புறம் உன் உயிருக்கே ஆபத்தாயிடும். ஜாக்கிரதை. சரிண்ணே, நான் பாத்துக்கிறேண்ணே. என்ன தினேஷ், இவ்ளோ நேரம் கழிச்சு வர? இல்ல, ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருந்தேன், லேட் ஆயிடுச்சு. எல்லாம் நம்ம கல்யாணத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். மயிலு, மயிலு வா உட்காரு. மயிலு உட்காரு, உட்காரு. தினேஷ், குடிச்சிருக்கியா தினேஷ்? உன்னை குடிக்க கூடாதுன்னு சொன்னல. நாளைக்கு நமக்கு கல்யாணம் இல்ல, அதனால பசங்க பார்ட்டி கேட்டாங்க. ஒரு சின்ன ஃபார்மாலிட்டிக்கு லைட்டா குடிச்சேன். இவன் வழிக்கு போற மாதிரி போய் தான் இவன் கிட்ட இருந்து தப்பிக்கணும். வேற வழியே இல்ல. மயிலு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மயிலு. அதான் எனக்கு தெரியுமே. இன்னைக்கு மட்டும் இல்ல, உன்னை பார்த்த நாள்ல இருந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்கு என்ன இப்போ? உன்னை ரொம்ப பிடிக்குமா, அதனால உன்னை கட்டி பிடிக்கணும்னு ஆசையா இருக்கு.
இங்க பாரு தினேஷ், நீ குடிச்சிருக்க, பேசாம படு. நாளைக்கு காலையில நமக்கு கல்யாணம். கல்யாணத்துல ஃப்ரெஷ்ஷா இருக்க வேணாமா? தூங்கு தினேஷ். என்ன நீ தூங்க சொல்ற? ஆனா நம்ம பசங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? மச்சான் மச்சான் உனக்கு நாளைக்கு கல்யாணம், அதுக்கு அச்சாரமா சாந்தி முகூர்த்தத்தை இன்னைக்கே முடிச்சிட சொல்றாங்க. தினேஷ் தப்பு தினேஷ், அப்பெல்லாம் பேசக்கூடாது. நீ பேசாம தூங்கு, நாளைக்கு பாத்துக்கலாம். ஒரு நாள் முன்னாடி சாந்தி முகூர்த்தம் பண்றதுனால என்ன ஆக போகுது மயிலு? என்னால அப்படிலாம் காத்திருக்க முடியாது. நீ வா தினேஷ். தினேஷ் விடு என்ன. மயிலு வா. தினேஷ். மயிலு விடு தினேஷ், விடு. மயிலு ஏய். பொறுக்கி ராஸ்கல், உன்னை நம்பி வந்தவள மோசம் பண்ண நினைக்கிறியா? செத்து தொலைடா. டேய் தினேஷ், டேய் தினேஷ், என்னடா ஆச்சு? டேய் தினேஷ், 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 டேய் என்னடா ஆச்சு? டேய் என்னடா ஆச்சு? அந்த பொண்ணு எங்கடா? டேய் அவ என்ன அடிச்சு போட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டாடா. அடிச்சு போட்டு தப்பிச்சு போயிட்டாளா? ஆமா. எப்படா போனா? இப்பதான்டா போனா. எப்படிடா போனா? வெளியே தான் போனா. வெளியே வாடா, போய் குடிங்கடா. வாடா. இவ்வளவு நேரம் பார்த்தோம், அவ வர்ற மாதிரி தெரியல. அந்த ஓனாய் கிட்ட மாட்டினதுக்கு அப்புறம் அவ எங்க தப்பிக்கிறது? அவ்வளவுதான் அவ தலையெழுத்து. நாம என்ன பண்ண முடியும்? சரி, நாம கிளம்புவோம். அண்ணா கொஞ்சம் நில்லுங்க. அண்ணா, அண்ணா. ஷோ. டேய் மச்சான் அங்க தான் நிக்கிறா. அங்க தான் இருக்கா. வாடா. ஏய் வாடா. ஏய் நில்லு. வாடா. ஏய் வாடா நில்லு. அண்ணா கொஞ்சம் நில்லுங்க. நில்லு. அண்ணா. ஏய் அண்ணா வாடா நில்லு. வாடா. ஐயோ. டேய் அந்த பக்கம் பாரு. டேய் மச்சான் இந்த பக்கம் தான் நான் எங்க வந்தா. இங்க இருந்து எங்க போனான்னு தெரியல. டேய் அவ இங்க இருந்து எங்கேயும் போல. இங்க தான்டா எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கா. மச்சான் நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டான்னு வச்சுக்க, எல்லா விஷயத்தையும் வெளியே சொல்லிடுவா. அப்புறம் நம்ம கண்டிப்பா மாட்டிப்போம். அதுக்குள்ள புடிச்சலாம்டா. அவளை காலி பண்ணாம விடக்கூடாதுடா. வா தேடலாம். அங்க போய் பார்க்கலாம் வா. அங்க போய் பார்க்கலாம். வா. டாடி இன்னைக்கு வெண்பா வருவாளா மாட்டாள டாடி? நான் பேசிட்டு வந்திருக்கேன் ஐஸ்வர்யா. மோஸ்ட்லி வருவா. வருவாளா வரமாட்டாளா? அது கிளியரா சொல்லுங்க. நான் சொன்னேனடா வருவா. ஐஷு, உன் டாடி போய் அவங்க வீட்ல பேசிட்டு வந்திருக்காரு. அவங்க யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. ஒருவேளை அவ வரலனா அத நீ தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நேத்து மாதிரி அப்செட் ஆக கூடாது.
ஓட மாட்டேன்னு சொல்லக்கூடாது சரியா? அப்ப வெண்பா வரமாட்டாளா? நான் தான் சொல்றேன்ல, அவ வரலன்னா நீ தான் புரிஞ்சுக்கணும். ஐஷு, வெண்பா, I missed you very much, Venba. I miss you too, Aishwarya. நீ மட்டும் இன்னைக்கு வரலனா நான் இந்த காம்படிஷன்ல கலந்துக்க வேணாம்னு நினைச்சேன் வெண்பா. நானும் உனக்காக தான் இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக வந்தேன். ஹை ஃபை. ஹை. தேங்க்யூ so much விஜய். தேங்க்யூ. நான் கேட்டதுக்காக வெண்பா அனுப்பி வச்சிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நாங்க தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் தீபன் சார். எங்க பொண்ணு மறுபடியும் அவளுக்கு பிடிச்ச காம்படிஷனுக்கு கூட்டிட்டு வர வச்சிட்டீங்க. தேங்க்யூ so much. வெண்பா, ஐஸ்வர்யா 2 பேரும் வாங்க, காம்படிஷன் ஆரம்பிச்சிடலாம். சரியா? ஓகே மாஸ்டர். இந்த ஒரே நிமிஷம் வந்துடுறேன். இங்க நில்லு. ஐஸ்வர்யா. எல்லாரும் ரெடியா? ரெடி? 1 2 3. Come on. சீக்கிரம் ஓடுங்க. Come on ஐஷோ. Come on வெண்பா. Yay! Yes! Yay! ஃபேண்டாஸ்டிக் வெண்பா. இவ்வளவு நாள் பிராக்டிஸ்க்கு வராத மாதிரியே தெரியல. அதே ஸ்பிரிட், அதே எனர்ஜி. ரொம்ப நல்லா ஓடுன. ரெக்கார்டு 11 செகண்ட்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணிருக்க. தேங்க் யூ மாஸ்டர். இதே மாதிரி மெயின்டைன் பண்ணினா டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஃபர்ஸ்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேங்க் யூ மாஸ்டர். ஐஷு, நீ 2 செகண்ட் டிலேவா வந்து செகண்ட் பொசிஷன் வந்திருக்க. தேங்க் யூ மாஸ்டர். இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்தீனா ஃபர்ஸ்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே மாஸ்டர். ஓகே, அடுத்தது ரிலே ரேஸ் இருக்கு. நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஓகே மாஸ்டர். இந்த வெண்பாவோட ஓடுற வரைக்கும் நம்ம பொண்ணு ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரவே முடியாது. இதுக்கு ஏதாவது பண்ணணும். வெண்பாவோட ஓடுற வரைக்கும் நம்ம பொண்ணு ஃபர்ஸ்ட் பிளேஸ் வர மாட்டா. அதுக்கு ஏதாவது பண்ணணும் தானே நீ யோசிக்கிற? உன் மண்டையில இருக்கிறதெல்லாம் ஏன் தலையில திணிக்காத. இல்லைனாலும் நீ என்ன யோசிப்பேன்னு எனக்கு தெரியாதா என் அழகு எக்ஸ் பொண்டாட்டி? இந்த மயில் ஹாஸ்டலுக்கு கிளம்பி போனாலே இன்னும் ஃபோன் பண்ணாம இருக்கா. போனை சார்ஜ் போட்டு கூப்பிடுறேன்னு மெசேஜ் அனுப்பியிருந்தாலே ஏன் இன்னும் கூப்பிடல? The mobile number you have dialed is currently not reachable. Please try again later. நாட் ரீச்சபிள்னு வருது. என்ன இது? அவளோட ஹாஸ்டல் நம்பர் தான் இருக்கே, அதுக்கே கூப்பிடுவோம். ஹலோ ஹலோ, சொல்லுங்க, என்ன வேணும்? மேடம், என் பேர் மல்லி. பேசிக் கெமிஸ்ட்ரி செகண்ட் இயர் படிக்கிற மயிலோட அக்கா. சொல்லுங்க மேடம். ஹாஸ்டலுக்கு வர சொன்னதா சொல்லி மயில் கிளம்பி அங்க வந்தா. ஆனா இன்னும் அவகிட்ட இருந்து போன் வரல. அவளை கொஞ்சம் என்கிட்ட பேச சொல்றீங்களா? மேடம், காலேஜ் திறக்க இன்னும் 1 வாரம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் யாரா இருந்தாலும் இங்க வர முடியும்.
உங்க தங்கச்சி இங்க வரவே இல்லையே. இல்ல கோஆர்டினேட்டர் எல்லாம் இன்னைக்கே வரணும்னு நீங்க சொன்னதா சொன்னாலே. க்ளீன் பண்ற ஒர்க் எல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணணும்னு சொன்னாலே. நான் யாரையும் இங்க வர சொல்லல. உங்க பொண்ணும் இங்க வரவே இல்ல. க்ளீன் பண்ற ஒர்க் எல்லாம் நாங்களே பண்ணிடுவோம். அதுக்கு யாரும் சூப்பர்வைஸ் பண்ண தேவையில்லை. அப்போ எங்க பொண்ணு வரலையா? இல்ல மேடம், இங்க வரல. நல்லா தேடி பாருங்க, காலை ரொம்ப கெட்டு கிடக்குங்க. மல்லி மல்லி என்னாச்சு? மல்லி மல்லி என்னாச்சு? மல்லி என்னாச்சு? மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.